மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலக ஒன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலக ஒன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் இறையாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயும் ஆகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரியரே, இந்த நாளிலே நாம் ஒன்றாக கூடி ஆண்டவரை புகழவும், அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் இத்திருப்பலியின் ஆற்றலால் கூடியுள்ளோம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகளை எல்லாம் நினைத்தவர்களாகவும், நம்முடைய அன்றாட தேவைகளை வேண்டியவர்களாகவும் ஆண்டவரிடம் இந்த நன்றி பலியை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் அவரே நிறைவு செய்வார் என்ற உன்னதமான நம்பிக்கையோடு நாம் இந்த பலியில் இணைந்து கொள்வோம். தூயமறை நிகழ்வை கொண்டாட கூடியுள்ள நாங்கள் தகுதியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்க பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியினை ஏற்றினீரே. மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவெல்லாம் ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 19 முதல் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 4 நிறைவு பெற.
அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகின்றோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவர்களிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்ளுகின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 உங்கள் பல்லவியாக 11. உங்கள் பல்லவியாக ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதராசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, alleluia, alleluia.
நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 14 தொடக்கம் 22 முடிய. இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றைய நாளில் படித்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சற்று சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி இறைவாக்கினராகிய நாம் படித்ததிலே ஆண்டவர் இயேசு தூய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, நிறைக்கப்பட்டவராக கலிலேயாவிற்கு செல்கின்றார். கலிலேயாவுக்கு சென்று அங்கு எல்லா இடமும் சுற்றித்திருந்து ஆண்டவருடைய செய்தியை கூறுகின்றார். தொழுகை கூடங்களில் சென்று பறைசாற்றுகின்றார். அவ்வாறே பறைசாற்றியவர் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாசரேத்துக்கு வந்த பொழுது அவரிடம் ஏசாயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகின்றது. அதை எடுத்து படிக்கின்றார். அங்கு கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கின்றது, அந்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார். எதற்காக அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார் என்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை ஏழை எளியவருக்கு எடுத்துரைக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றோர் பார்வையடைய செய்யவும், மற்றும் ஆண்டவருடைய விடுதலையை செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் கொடுக்கின்ற ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நாங்கள் எல்லோரும் ஒரு ஜூபிலி ஆண்டு பயணத்திலே இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அந்த ஜூபிலி, ஆண்டவர் தருகின்ற ஜூபிலி. இதுதான் அவருடைய அருள் தரும் ஆண்டு. அந்த அருள் தரும் ஆண்டிலே நடப்பவை நல்லவையாக இருக்கும். அன்று இயேசு சொன்னது போல ஏசாயாவின் வார்த்தையிலே பார்வையற்றோர் பார்வை பெறுவர், நடக்க முடியாதவர் நடப்பர், மற்றும் எல்லா விதமான நன்மைத்தனங்களால் நிறைந்திருக்கும். அவை இந்த நன்மைத்தனங்களால் நிறைந்திருக்கின்ற செயற்பாடை செய்ய இயேசு முற்பட்டார். தான் வாழ்ந்த பகுதிகளெல்லாம் செய்தார். அதை பார்த்த மக்கள் மலைத்து போனார்கள். இவர் சாதாரண தச்சனுடைய மகன் அல்லவா, ஜோசப்பின் மகன் அல்லவா, இவர் எப்படி இது செய்ய முடிகின்றது? அது சாதாரண ஒருவரால் செய்ய முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது? நம்மாலும் முடியும். ஆண்டவருடைய அருளை அடுத்தவருக்கு நாமும் கொடுக்க முடியும். அதான் இன்றைய முதலாவது இறைவார்த்தை. அதாவது கடவுள் அன்பாக இருக்கின்றார், கடவுளின் பிள்ளைகளும் அன்பாக இருக்க வேண்டும். மிக அழகாக இன்றைய வார்த்தையினுடைய இறுதி வார்த்தை சொல்கின்றது:
கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். யாரெல்லாம் கடவுளிடமிருந்து வருகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தை வெல்லுவார்கள். அவை உலகத்தை வெல்லக்கூடிய ஒரே ஒரு பண்பு அன்பு மட்டும்தான். வேறு எதுவும் இந்த உலகத்தை வெல்லாது. அன்பு மட்டும்தான் வெல்லும். ஆகவே நாங்களும் இந்த ஜூபிலி ஆண்டிலே அன்பினால் நிறைந்தவர்களாக இருப்போம். நம்முடைய அன்பு என்ன செய்யும்? அது பவுலடிகள் சொல்வது போல அன்பு பொறுமையுள்ளது, தாழ்ச்சியுள்ளது, பிறரை வஞ்சிக்காது, பொறாமைப்படாது, கோபப்படாது. அவை அன்புக்கு நிறைய பரிமாணங்கள் உண்டு. அந்த பரிமாணங்களை வாழ வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு என்பதை மறக்காதிருப்போம். சின்ன சின்ன செயல்களுக்கூடாக ஒருவரை அன்பு செய்வோம், நேசிப்போம், அரவணைப்போம், ஏற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பாடல் சொல்வது போல, ஆண்டவரே எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவை அந்த எல்லா இனத்தாருக்குள் நாமும் இருக்கிறோம். நாமும் ஆண்டவருக்கு அன்பினால் ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளாக இருந்து அவருடைய அருள் தரும் ஜூபிலி ஆண்டை எல்லோருக்கும் இந்த நாட்களிலே அறிவிப்போம். அதற்காக துணை வேண்டி தொடரும் பலியில் இறைவேண்டல் புரிவோம். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பின் பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றிய இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எம்மிளையோர் தம் இளமையில் உம்மை தேடவும் துன்ப வேளையில் தவறி விடாமலும் பொறுமையுடன் இருந்து இன்பத்தை வெற்றிக்கனியாக பெற்று பிறருக்கு பலன் தருபவர்களாக மாறிட தேவையான ஞானத்தையும் இறை பற்றையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்று இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த பலியோடு இணைத்து வேண்டுகின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் மௌனமாக இறை வேண்டல் புரிவோம். அன்பு நிறைய ஆண்டவரே, இந்த பலியின் ஆற்றலால் உமது பிள்ளைகள் நாங்கள் தருகின்ற விண்ணப்பங்கள், கருத்துக்கள், சபங்களுக்கு நீரே கனிவோடு செவி சாய்த்து உமது அருள் வரங்களை நிறைவாக அனைவர் மீதும், குறிப்பாக விசேட தேவையோடு இருக்கின்ற அனைவர் மீதும் நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே
உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானே கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரியரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எங்கள் மீட்புக்கு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்குமது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர் தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளிதனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதர் ஜோசேவாசுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பர் இயேசுவினாலே சபிக்க கற்றுக்கொண்ட நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தமை விடுவித்தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மதுரக்க துந்தவினால் நாங்கள் பாவத்தை வாழ்வில் தூரகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு கூடி வந்து இறை வேண்டல் எழுப்பு முறை அடியாரின் வேண்டலுக்கு செவி சாய்த்து எல்லோருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே பிறரையும் அன்பு செய்து நம்மையும் அன்பு செய்து வாழ அழைக்கின்றவர். இந்த மெஸ்ஸியாவின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி வெண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்வினில் நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வில் நிறைவேறுகின்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரழு தூண்களுமாய், மாண்புயரழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தானுனையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோரமல தளமென கொண்டார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
அதிசயம் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.